ஹாய், வெல்கம் டு கிளிக் அண்ட் லேர்ன். இந்த வீடியோவில் எக்ஸலில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸலில் 200க்கு மேலே ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இதில் நம்ம எது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி இங்கே பார்க்கலாம். இதை நியூ ஒர்க் புக் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ ஒர்க் புக் க்ரியேட் பண்ணணுன்னா Ctrl+N. பாருங்கள், நான் 2 ஒர்க் புக் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுவே எக்ஸிஸ்டிங் உள்ள ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும் அப்படின்னா Ctrl+O கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் ஃபைல் எங்கே இருக்கும் நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மலாக சேவ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் Ctrl+S அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இது மாதிரி சேவ் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதுவே ஏற்கனவே நேம் இருக்கிற ஒர்க் புக்கில் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா F12 சேவ் ஆஸ் கொடுக்கணும் அப்படின்னா F12 கொடுத்து நீங்கள் இங்கே நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா Ctrl+W கொடுக்குறேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் புக்குக்கும் இன்னொரு ஒர்க் புக்குக்கும் நீங்கள் ஸ்விட்ச் மூவ் பண்ணோம் அப்படின்னா Ctrl+Tab கண்ட்ரோல் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2 ஒர்க் புக்கு நடுவில் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே ஒரே ஒர்க் புக்கில் ஷீட்டுக்கு நடுவில் மூவ் பண்ணோம் அப்படின்னா Ctrl+Page டவுன் ஆர் பேஜ் அப். பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷீட்டுக்கும், பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷீட்டுக்கும் மூவ் ஆகும். இதே உங்களுக்கு ஒரு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா Shift+F11. இதில் பாருங்கள், நம்ம எந்த ஷீட்டில் வச்சுருக்கோமோ அதுக்கு முன்னாடி தான் க்ரியேட் ஆகும். Shift+F11 இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் நீங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ இல்லை அப் ஆரோ இது மாதிரி எந்த சைடு வேணுமோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதிலையே இந்த டேபிளுக்கு மேலேயே ஸ்பேஸ் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இது மாதிரி இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகணும் அப்படின்னா Ctrl+Home கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிகினிங்க்கு போயிடும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வேல்யூவை ரோ வைஸ் காப்பி பண்ணணும், நெக்ஸ்ட் ரோவில் காப்பி பண்ணணும் அப்படின்னா Ctrl+D. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வைஸும், அதுவே Ctrl+R அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காலம் வைஸும் காப்பி ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா Ctrl+Z. இதுவே திருப்பி நீங்கள் பண்ணது வேணும் அப்படின்னா ரீடூ பண்ணணும் அப்படின்னா Ctrl+Y. அன்டூ வேணும்னா Ctrl+Z, ரீடூ வேணும்னா Ctrl+Y. நெக்ஸ்ட் ஒன், இந்த டேபிளில் நீங்கள் ஏதாவது ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+F கொடுத்து ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா டோட்டலாக ஃபைண்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்துடும். இதே ரீப்ளேஸும் பண்ணணும் அப்படின்னா Ctrl+H ஃபைண்ட் ரீப்ளேஸ் ரெண்டுமே வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை எப்படிலாம் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எந்தெந்த செல் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த செல் வேணுமோ அது மட்டும் செலக்ட் ஆகும். இதுவே நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அது வரை டோட்டலாக செலக்ட் ஆகும். கண்ட்ரோல்னால் அந்த செல்லு மட்டும் செலக்ட் ஆகும், ஷிஃப்ட்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா Shift+Space கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதுவே ஒரு காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆகணும் அப்படின்னா Ctrl+Space. ஷிஃப்ட்னா ரோ செலக்ட் ஆகும், Ctrl+Spaceனா காலம் செலக்ட் ஆகும். இதுவே நான் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணும் அப்படின்னா Ctrl+Shift+. இது காலம்னாலும் Ctrl+Shift+ தான், இல்லை ரோ வைஸ் அப்படின்னாலும் Ctrl+Shift+ தான். இதே நீங்கள் டெலிட் பண்ணோம் அப்படின்னா Ctrl-. இப்போ செல்லில் நம்ம எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு செல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணி F2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணலாம். கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். நம்ம காமனாக எடிட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். Ctrl+Xனா கட் பண்ணும், Ctrl+C காப்பி பண்ணும், Ctrl+V பேஸ்ட் பண்ணும். இதுவே நார்மலாக பேஸ்ட் பண்ணும்போது Ctrl+V கொடுப்போம். இதுவே இப்போ இங்கே ஃபார்முலாஸ் இருக்குது, இதை நான் வந்து வேல்யூஸாக சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா Ctrl+Alt+V கொடுக்கணும், அதாவது பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுக்கணும். இப்போ நான் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செல்லே வச்சு Ctrl+Alt+V அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை நான் டவுன் ஆரோ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேல்யூஸாக பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதில் என்னெல்லாம் ஃபார்மேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த நேமை நான் போல்ட் பண்ணோம் அப்படின்னா Ctrl+B. இதே உங்களுக்கு வேணாம் அப்படின்னா திருப்பி Ctrl+B கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ இட்டாலிக்ஸில் சேஞ்ச் பண்ணணும், இட்டாலிக்ஸ் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணணும்னா Ctrl+I. இதே அண்டர்லைன் கொடுக்கணும் அப்படின்னா Ctrl+U. இதுவே உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னா Ctrl+5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷன் நமக்கு திரும்பி வேணும் அப்படின்னா F4 கொடுக்கணும். இப்போ நான் F4 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைக் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் எங்கெல்லாம் செலக்ட் பண்ணி F4 அப்படின்னு கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம்
அந்த செல்லோட வேல்யூ ஸ்ட்ரைக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செல்லாக மூவ் ஆகாமல் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக மூவ் ஆகணும் அப்படின்னா Alt + பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். இதே பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். Alt + பேஜ் டவுன்னா ரைட் மூவ் ஆகும், Alt + பேஜ் அப்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+K. நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணி Ctrl+K. நான் இப்போது ஷீட் 3 இல்லை ஷீட் 2க்கு வந்து ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறேன். கொடுத்து ஷீட் 2 அப்படின்னு கொடுத்து செல் ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஷீட் 2க்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சம் ஃபார்முலா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா Alt + கொடுக்கலாம். நீங்கள் எந்த செல் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி Alt + கொடுங்க, உங்களுக்கு சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுவே இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணி Alt + அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இது ஃபார்முலா மாதிரி ஒர்க் ஆகாது. இப்படி கொடுத்தோம்னா டோட்டலாக இந்த காலமோட நம்ம செலக்ட் பண்ணியிருக்க காலமில் உள்ள செல்ஸோட டோட்டல் வேல்யூ தான் இங்கே வரும். ஸோ நம்ம ஒரு இதை மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது Alt + கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த டேபிள்லேருந்து எனக்கு ஸ்டூடெண்ட் நேமும் இங்கிலீஷ் மேக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி காப்பி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது தமிழ் மேக்ஸை நம்ம ஹைட் பண்ணலாம். செல்லை கிளிக் பண்ணி Ctrl+ கொடுத்து காலம் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஹைட் பண்ணுறதுக்கு Ctrl+0 ஹைட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேமையும் இங்கிலீஷ் மேக்ஸையும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மார்க்கும் சேர்ந்து தான் வரும். அதாவது விசிபிள் செல்ஸ் மட்டும் வராது, நம்ம எதை ஹைட் பண்ணமோ அதுவும் சேர்ந்து தான் வரும். நமக்கு விசிபிள் செல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா Alt + செமிகோலன் கொடுக்கணும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு Alt + செமிகோலன் கொடுத்துட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேமும் இங்கிலீஷ் மேக்ஸ் மட்டும் வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு இருக்குது. இது நமக்கு ஒரே செல்லிலேயே 2 லைனாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ருன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செல் போயிடும். ஸோ Alt + என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஒரே செல்லிலேயே நியூ லைன் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்களுக்கு கரண்ட் டேட் வேணும் அப்படின்னா Ctrl+ செமிகோலன். இதுவே கரண்ட் டைம் வேணும்னா Ctrl+ Shift + செமிகோலன். இப்போ இது ரெண்டுமே எனக்கு ஒரே செல்லிலேயே வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு Ctrl+ செமிகோலன் கொடுத்து டேட் வந்ததும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து Ctrl Shift செமிகோலன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் அதே செல்லிலேயே வந்துடும். கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட். இப்போ இந்த ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் திருப்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட ஷார்ட்கட் மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நார்மலாக Alt ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி லெட்டர்ஸ் வரும். அதில் நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபில்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதை நான் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள லெட்டர்ஸில் A ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபில்டருக்கு T. ஸோ Alt AT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபில்டர் வந்துடும். இது மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டை Alt அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன், இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணணும், ஒரு ஒர்க் புக் மட்டும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+W அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு 2 ஒர்க் புக் நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா Alt + F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் உள்ள எல்லா ஒர்க் புக்ஸுமே க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.